வணக்கம். உங்களுக்கு எப்பவாவது தோணியிருக்கா? ஒரு குறிப்பிட்ட உணவ சாப்பிடணும்னு ஒரு தீராத ஆசை வரும்போது, அது நம்ம மனக்கட்டுப்பாட்டுக்கு நாமளே வைக்கிற ஒரு பெரிய போராட்டம் மாதிரி? சாக்லேட், ஐஸ்கிரீம் இல்லனா நல்ல காரசாரமான பீஸா? இந்த ஆசைகள கட்டுப்படுத்த முடியாம நாம தோத்து போறோமா? ஆனா உண்மையில இது மன உறுதியோட பிரச்சனையா? இல்ல நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ரகசிய உயிரியல் போராட்டமா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னு நாம பார்க்கலாம். உங்க உணவு மேல இருக்கிற ஆசை, அது உண்மையிலேயே உங்க மன உறுதியோட தோல்விதானா? ஒரு சின்ன கேக் துண்ட சாப்பிட்டா கூட, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வருமே. நம்மள பல பேருக்கு இது ரொம்பவே பழக்கமான ஒண்ணுதான். ஆனா உண்மை அது இல்லன்னா? வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல சில புள்ளி விவரங்கள் சொல்ற அதிர்ச்சியான உண்மைய பார்க்கலாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது உங்க தனிப்பட்ட தோல்வி இல்ல. இது ஒரு நவீன கால நெருக்கடி. 97% யோசிச்சு பாருங்க. 100க்கு 97% பெண்கள் தங்களோட வாழ்க்கையில தீவிரமான உணவு ஆசைகளை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க உடம்புல இயற்கையாவே நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள் தான். ஆனா இந்த விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பெண்கள்ல 97% பேர் இந்த மாதிரி ஆசைகளால பாதிக்கப்படும் போது, ஆண்கள்ல 68% பேர் தான் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஆசைகளும் வேற. ஆண்களுக்கு பொதுவா காரசாரமான ஃபாஸ்ட் ஃபுட் மேல ஒரு கண்ணு இருந்தா, பெண்களுக்கு இனிப்பு, கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் மேலதான் அதிக ஈர்ப்பு இருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை முறை மாற மாற நம்மளோட உணவு ஆசைகளும் மாறுது. இப்ப பாருங்க, ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாக்லேட், பீட்சான்னு தேடும்போது, வேலைக்கு போற பெண்கள்ல கிட்டத்தட்ட 80% பேர் இனிப்புகளை தான் தேடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சூழலும், நம்ம மன அழுத்தமோ, நம்ம ஆசைகளை எப்படியெல்லாம் மாத்தி அமைக்குதுன்னு இது ஒரு சூப்பரான உதாரணம். இந்த சின்ன சின்ன ஆசைகள்னு நம்ம நினைக்கிறது நீண்ட காலத்துல ரொம்பவே பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துது. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல நடக்கிற 74% மரணங்களுக்கு காரணம் சர்க்கரை நோய், இதய நோய் மாதிரி நம்ம வாழ்க்கை முறையால வர நோய்கள் தான். அதனாலதான் சொல்றேன், இது ஒரு தனிநற்று பிரச்சனை இல்ல, இது ஒரு உலகளாவிய சுகாதார நெருக்கடி. சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பசியோட உண்மையான ரகசியம் என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க உணவு ஆசைகள் சும்மா திடீர்னு வர்றதில்ல. அது உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற ஒரு உயிரியல் மொழி. பசியோட உயிரியல் மொழியா? அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, அது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க குடல், உங்க ஹார்மோன்கள், உங்க மூளை, இந்த மூணும் சேர்ந்து சிக்னல் அனுப்புது. நம்ம ஆசைகளை தீர்மானிக்கிறதே இந்த சிக்னல்கள் தான். இந்த மொழியை மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா, நம்ம உடம்போடையே பேசி அதை சரியா ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம உடம்புக்குள்ள இந்த சிக்னல்ஸ அனுப்புறதுக்கு 4 முக்கியமான ரகசிய தூதுவர்கள் இருக்காங்க. கிரெலின், அதுதான் பசிக்குது உடனே சாப்பிடுன்னு கத்துற ஹார்மோன். லெப்டின், அது போதும்பா வயிறு ஃபுல்லாயிருச்சே நிறுத்திக்கோன்னு சொல்லும். இன்சுலின், இதுதான் சர்க்கரை மேல ஆசையை தூண்டி விடுறது. கடைசியா கார்டிசால், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அதிக கேலரி இருக்கிற உணவா தேடுன்னு நம்மள தூண்டிவிடும். இந்த 4 பேரோட பேலன்ஸ் தப்பும்போதுதான் நம்ம கண்ட்ரோல மீறி உணவு ஆசைகள் வருது. இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். உண்மையில நீங்க சர்க்கரையை தேடல, உங்க குடல்ல இருக்கிற சில பாக்டீரியாக்கள் தான் அதை தேடுது. ஆமா, நம்ம குடல்ல இருக்கிற சில கெட்ட பாக்டீரியாக்கள் தங்களுக்கு பிடிச்ச சர்க்கரை உணவுகளுக்காக நம்ம ஹார்மோன்களை ஹைஜாக் பண்ணி மூளைக்கு தப்பு தப்பான சிக்னல்களை அனுப்பி நம்மள சாப்பிட வைக்குது. அப்போ உண்மையான பசிக்கும் இந்த தேவையற்ற ஆசைக்கும் என்னதான் வித்தியாசம்? உண்மையான பசிங்கிறது மெதுவா வயித்துலேருந்து வரும். எந்த உணவு கிடைச்சாலும் போதும்னு தோணும். ஆனா இந்த தேவையற்ற ஆசை இருக்கே, அது திடீர்னு நம்ம மனசுலேருந்து வரும். ஒரு குறிப்பிட்ட உணவைத்தான் கேட்கும். இந்த வேறுபாடு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க கடைசியா சாப்பிட்டது உண்மையான பசியா, இல்ல இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஆசையா? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த உயிரியல் போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி வேணாமா? கண்டிப்பா இருக்கு. உங்க உடம்புக்கு எதிரா சண்டை போடுறத விட்டுட்டு அதோட சேர்ந்து வேலை செய்ய 3 சூப்பரான வழிகள் இருக்கு. வாங்க, நம்ம உடம்போட சிஸ்டத்தையே எப்படி ரீவயர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களை கொண்ட அமைப்பு தான் நமக்கான தீர்வு. முதல்ல ஹேபிட்டாம், அதாவது நம்ம பழக்க வழக்கங்களை சுத்தி ஒரு நல்ல சூழலை உருவாக்குறது. 2வது ஒய் டயட், இது ஏன் எப்போ சாப்பிடணும்னு கேட்டு உங்க உடம்போட உயிரியல் கடிகாரத்தோட சிங்க் பண்றது. 3வது இயற்கையே கோவில், இது நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி உணவை ஒரு பிரசாதமா மதிச்சு ரொம்ப கவனமா சாப்பிடுறது.
உங்க சூழலை மாத்தி அமைக்கிறதுன்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. சின்ன சின்ன புத்திசாலித்தனமான மாற்றங்கள் போதும், அதுவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டி அல்லது தேன் யூஸ் பண்ணுங்க. மைதாக்கு பதிலா சிறுதானியங்களை சமைங்க. காஃபி, டீக்கு பதிலா இஞ்சி போட்ட தண்ணி இல்ல லெமன் கிராஸ் டீ குடிச்சு பாருங்க. சிம்பிள் லாஜிக் தான். உங்க கண்ணுல நல்லது பட்டா உங்க மனசும் உடம்பும் அதையே தேட ஆரம்பிக்கும். அடுத்தது ஒய் டயட். இது நம்ம உடலோட இயற்கையான கடிகாரப்படி சாப்பிடுறது. காலையில எழுந்ததும் உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடா நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளோட நாளை தொடங்குங்க. மதியம் உங்களை நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா வயிறு நிறைவா உணர வைக்கிற புரோட்டீன், நல்ல கொழுப்பு உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமா இரவு சாப்பாட்ட சூரியன் மறையறதுக்கு முன்னாடி சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. இது உங்க செரிமான மண்டலத்துக்கு நீங்க கொடுக்கற ஒரு பெரிய கிஃப்ட். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு நிரந்தர மாற்றத்துக்கான வழி. முதல் ஸ்டெப் குடலை ரீசெட் பண்றது. மோர், பழைய சோறு மாதிரி ப்ரோபயோட்டிக் உணவுகள் உங்க சர்க்கரை ஆசையை தானா குறைக்கும். 2வது ஸ்டெப் ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றது. போதுமான தூக்கம், சரியான அளவு தண்ணீர் குடிச்சாலே ஸ்ட்ரெஸ்ஸால சாப்பிட்றது குறைஞ்சிடும். கடைசி ஸ்டெப் உங்க மூளையை சரி பண்றது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்தாலே போதும், மூளையோட ரிவார்ட் சென்டர் சரியாகி தேவையற்ற ஆசைகள் படிப்படியா குறைஞ்சிடும். இறுதியா நாம உணவு மற்றும் ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே மாத்த வேண்டிய நேரத்துல இருக்கும். அதாவது அளவை விட தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மேற்கோள கொஞ்சம் கவனிங்க. நவீன உலகம் உணவு பற்றாக்குறையால் அல்ல, தவறான உணவு தேடலால் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நாம இன்னைக்கு சந்திக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. நம்மள சுத்தி எக்கச்சக்கமா உணவு கொட்டி கிடந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான உண்மையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதே இல்ல. இதுதான் உணவு மிகுதியால் வரும் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்றோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தீர்வு ஏதோ ஒரு புது டயட்ல இல்ல. நவீன அறிவியலை நம்ம காலத்தால் அழியாத பாரம்பரிய ஞானத்தோட இணைக்கிறதுல தான் இருக்கு. இது ஒரு தற்காலிக டயட் இல்ல, இது ஒரு நீடித்த வாழ்க்கை முறை மாற்றம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க உடம்போட சண்டை போடுறத நிறுத்திட்டு அதோட ஒரு நல்ல நண்பனா மாற நீங்க தயாரா? இந்த புதிய புரிதலோட உங்க ஆரோக்கிய பயணத்தை இன்னைக்கு நம்பிக்கையோட தொடங்குங்க.